வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. கடந்த ஆண்டை போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டம். மக்கள் அனைவரது வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகட்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து. தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், புதிய சிந்தனை, புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒளி கதிர்களுடன் பிறக்கிறது இனிய புத்தாண்டு என்றும், பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் எதிர்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறும் நமது திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் வரும் புத்தாண்டில் புதிய சாதனை உச்சங்களை தொடும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதற்கான நம்பிக்கையும் உறுதியும் புத்தாண்டில் நிறைந்துள்ளது எனவும், எல்லாருக்கும் எல்லாம் என்ற நமது லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என்றும், அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டை போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இன்னும் 2 வாரங்களில் கொண்டாடப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணத்துடன் அரிசி, கரும்பு, வெல்லம் அல்லது சர்க்கரை ஆகியவை பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மாநிலத்தின் பிற பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் கடந்த ஆண்டை போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு, விவசாயிகளின் நலன் கருதி 1 முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பு அடுத்த ஓரிரு தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் அனைவரது வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகட்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில், புலரும் புத்தாண்டை மலர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது உள்ளமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத குறிக்கோளோடு எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் போற்றி வளர்க்கப்பட்ட அதிமுக மக்களுக்கு துயரம் ஏற்படும் நேரங்களில் எல்லாம் ஓடோடி சென்று அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து பேருதவி செய்து வருவதையும், அதிமுக ஆட்சி காலங்கள் தமிழக மக்களுக்கான பொற்காலங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றும், மலருகின்ற புத்தாண்டில் மக்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகவும், அனைவரது வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும், நோயில்லாத வாழ்வையும், குறைவில்லாத செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக அமையவும் எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்தித்து எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது நல்வழியில் மக்கள் அனைவருக்கும் உள்ளங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில், நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவ கூடும் என்பதால் தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாள்தோறும் பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை சபாநாயகர் கு பிச்சாண்டி துவங்கி வைத்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு நாள்தோறும் லட்டு மற்றும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சேகர்பாபு சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருக்கோவில் கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பங்கேற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், திருக்கோவில் இணை ஆணையர் ஜோதி, அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆவடி அருகே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 1000 குடும்பத்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாசர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மிக்ஜாம் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி நெமிலிச்சேரி பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட 1000 குடும்பங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாசர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆவடி கவரப்பாளையம் பகுதியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேளிக்கை கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதில் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேசிங்கு, மாநகர பகுதி செயலாளர்கள் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புவனகிரி அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை பேரூராட்சி மன்ற தலைவர் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் தங்க குலோத்துங்கன் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் முதியோர் உதவித்தொகை, பட்டா மாற்றம், மின் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு 1500 மனுக்கள் பெறப்பட்டது. இதில் புவனகிரி வருவாய் வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வி, துணை வருவாய் வட்டாட்சியர் ஆனந்தி, நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர் புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநருக்கும் பயணிகளுக்கும் காவல் நிலைய ஆய்வாளர் குமரேசன் அறிவுரை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் குடை ரோட்டிலிருந்து மதுரை சென்ற தனியார் பேருந்து ஒன்று அசுர வேகத்தில் அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்றது. அப்போது அம்மைய நாயக்கனூர் காவல் நிலையம் அருகே காவல் நிலைய ஆய்வாளர் குமரேசன் பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரை கடுமையாக எச்சரித்ததுடன் பேருந்துக்குள் அமர்ந்திருந்த பயணிகளுக்கு அறிவுரை வழங்கினார். அதில் அசுர வேகத்தில் தனியார் பேருந்தை ஓட்டிச் சென்றால் பயணிகள் கண்டக்டர் மற்றும் டிரைவரிடம் முறையிட்டு பேருந்தை நிறுத்த சொல்ல வேண்டும் என்றும், அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் அல்லது 100 என்ற அவசர எண்ணுக்கு அழைத்து புகார் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மொடச்சூர் தான்தோன்றியம்மன் கோயில் தேர் திருவிழாவை ஒட்டி கும்மியாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பிரசித்தி பெற்ற மொடச்சூர் தான்தோன்றியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தேர் திருவிழாவை ஒட்டி கடந்த 13ஆம் தேதி பூச்சாட்டுதல் நடைபெற்றது. தொடர்ந்து குண்டம் இறங்குதல், மாவிளக்கு மற்றும் தேர் திருவிழா, பின்னர் கோவில் செயல் அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் பரம்பரை அறங்காவலர் குழு தலைமையில் கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடந்தது. இதில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கும்மியாட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூரை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பச்சை வண்ண சீருடை அணிந்தபடி பாடல்களுக்கு ஏற்றவாறு கும்மி அடித்து நடனமாடினர். கரூரில் நடைபெற்ற பார்வையற்றோருக்கான மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் ஈரோடு மாவட்டம் முதல் பரிசை தட்டிச் சென்றது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் பார்வையற்றோருக்கான மாநில அளவில் சதுரங்க போட்டி நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த 42 பேர் பங்கேற்று தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். இப்போட்டியின் இறுதியில் ஈரோட்டை சேர்ந்த நந்தகுமார் முதல் பரிசையும், பிரவீன்குமார் 2வது பரிசையும், கொடைக்கானலை சேர்ந்த சூரிய பிரகாஷ் 3வது பரிசையும் தட்டிச் சென்றனர். மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு, பணம், கோப்பை, சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புவனகிரி அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சேத்தியாத்தோப்பு அருகே வாக்கூர் ஊராட்சி அமைந்துள்ளது. இப்பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் உஷாராணி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கவுன்சிலர் லயன் கந்தசாமி, நர்மதா, மணி உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். முகாமில் இரத்த அழுத்தம், கண் பிரச்சினை தொடர்பான நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்கினர்.
கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை முடிந்து மீண்டும் கோவில் நடை திறக்கப்பட்டது. கேரள மாநிலம் சபரிமலையில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் மண்டல பூஜைக்காக திறக்கப்பட்டு அண்மையில் கோவில் நடை பூட்டப்பட்டது. இந்நிலையில் மகர விளக்கு யாத்திரைக்காக மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரியார் மீண்டும் சபரிமலை நடையை திறந்து வைத்தார். தொடர்ந்து கோவிலில் தீபமேற்றியதை அடுத்து பக்தர்கள் 18வது படியில் ஏறி தரிசனம் செய்தனர். மேலும் பம்பை மற்றும் புல்வெளி வழியாக சன்னிதானத்திற்கு பக்தர்கள் வர தொடங்கினர். இந்நிலையில் ஜனவரி 15ஆம் தேதி முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை பக்தர்கள் மகர விளக்கு தரிசனம் செய்ய உள்ளனர். சுற்றுலா வந்த பெங்களூரை சேர்ந்த ஐடி ஊழியர் கீழ்பெண்ணாத்தூர் பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தார். பெங்களூரில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் முகமது ஷேப் என்ற இளைஞர் தன் நண்பர்களுடன் தனித்தனி இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா சென்றுள்ளார். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பைபாஸ் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்ட் மீது எதிர்பாராத விதமாக முகமது ஷேப்பின் இருசக்கர வாகனம் மோதி தீப்பற்றி உள்ளது. இந்த தீயானது முகமது ஷாப் மீதும் பற்றியுள்ளது. பின்னர் பொதுமக்கள் தீயினை அணைத்தவுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அடுத்த மங்கலத்தில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மாநில தலைமை கராத்தே மாஸ்டர் பெரியண்ணன் தலைமையில் தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் மற்றும் பெற்றோர், ஆசிரியர், கழகத் தலைவர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி மாணவர்களுக்கு தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் மாவட்ட பயிற்சி மேற்பார்வையாளர் கராத்தே முருகன், மணிகண்டன், பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தங்க குதிரை வாகனத்தில் திருமங்கை மன்னன் வேடுபறி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 12ஆம் தேதி திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் சிறப்பாக துவங்கியது. கடந்த 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பகல் 10 உற்சவம் நடைபெற்றது. இந்த பகல் 10 நிகழ்வில் நம்பெருமாள் பல்வேறு அலங்காரத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் நடைபெற்றது. பின்னர் பிரகாரத்தில் உள்ள மணல்வெளியில் திருமங்கை மன்னன் வேடுபறி உற்சவம் நடைபெற்றது. நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் அருகே உள்ள ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவருக்கு மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திரத்தை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்த பூவனூர் பகுதியில் ஸ்ரீ கற்பகவல்லி ராஜராஜேஸ்வரி சமேத ஸ்ரீ சதுரங்க வல்லபநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள அகஸ்திய மாமுனிவரின் ஆயில்ய நட்சத்திரத்தின் போது ஒவ்வொரு மாதமும் அவரது திருவுருவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு யாகம் செய்யப்பட்டு ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவருக்கு மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட வாசனை திரவியம் மூலம் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ அகஸ்தியருக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாமுனிவரை மனமுருக வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் அருகே நடைபெற்ற என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடக்குத்து பகுதியில் என்எல்சி நிறுவனத்தில் பணிபுரியும் தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்க திறப்பு தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவிற்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் வரும் 10ஆம் தேதி குடும்பத்துடன் சென்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி செல்லப் போவதாகவும் இன்கோ சர்வ் சொசைட்டியின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பிடித்தம் செய்த கணக்கு மற்றும் ஓய்வூதிய கணக்கு விவரங்களை என்எல்சி நிர்வாகம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
தூத்துக்குடியில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் நடிகர் ராஜேந்தர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிவந்தகுளம் சாலையில் சிம்பு ரசிகர் மன்றத்தின் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் நடிகர் டி ராஜேந்தர் கலந்து கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். அப்போது திடீரென்று மேடையில் அவர் மயங்கி விழுந்தார். பின்னர் ரசிகர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தயாரான போது அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினார். திருவொற்றியூர் அருகே நண்பனை பீர்பாட்டிலால் தாக்கிய நபரை தேடி வந்து 3 பேர் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஷோபன் என்பவர் திருவொற்றியூரில் தனது நண்பரோடு புறா விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டார். இந்நிலையில் இவர் புறாவை பார்ப்பதற்கு இருசக்கர வாகனம் மூலம் கேசிபி சாலையில் சென்றுள்ளார். அப்போது அவருடன் முன்பகை இருந்த பிரசாத் என்பவரை கண்டதும் பிரசாத் அருந்திய பீர்பாட்டிலால் அவரை தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பிரசாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த பிரசாந்தின் நண்பர்களான ஜோதிபாசு, சுரேஷ், நிர்மல் குமார் ஆகிய 3 பேர் நண்பன் தாக்குதலுக்கு ஆளானதால் ஆத்திரமடைந்து கத்தியோடு சோபனை தேடி வந்தனர். இந்நிலையில் சோபனை கண்ட ஜோதிபாசு இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சோபனின் வயிறு, கழுத்து என 4 இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் சோபன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் நடைபெற்ற 16ஆம் ஆண்டு கல்வி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் பங்கேற்றார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமநேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் மாவட்ட வாரியார் கல்வி மற்றும் மருத்துவ அறக்கட்டளை சார்பில் 16ஆம் ஆண்டு கல்வி திருவிழா நடைபெற்றது. விழாவில் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜேந்திரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு வாரியார் அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார். இதில் கம்பன் கழக செயலாளர் பூபதி, தனியார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் சுந்தரவதனம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி அருகே பைனான்ஸ் ஊழியரிடம் மிளகாய் பொடியை தூவி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பரமசிவம் என்பவர் தனியார் பைனான்ஸ் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இங்கு வேலை செய்யும் ஊழியர்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோருக்கு பணம் வட்டிக்கு கொடுத்து அதனை வசூலிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் இவர் தன்னுடன் வேலை பார்க்கும் சக ஊழியரான கண்ணன் என்பவருடன் 2 லட்சம் ரூபாய் பணத்துடன் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது திடீரென 2 மர்ம நபர்கள் கண்ணன் மற்றும் பரமசிவத்தின் மீது மிளகாய் பொடியை தூவி 2 லட்சம் ரூபாயை பறித்து தப்பி ஓடினர். இதுகுறித்து ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் பரமசிவம் புகார் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் பாஸ்கர், அபிஷேக் மற்றும் கண்ணன் ஆகிய 3 பேரை கைது செய்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டனர். மதுரையில் நடைபெற்ற சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டியில் வியட்நாம் நாட்டை சேர்ந்த வீரர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். மதுரையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3வது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டி நடைபெற்றது. போட்டியினை உலக சம்மேளன துணைத் தலைவர் சுந்தர், தமிழ்நாடு செஸ் சம்மேளன தலைவர் மாணிக்கம் மற்றும் தனியார் கல்வி குழும தலைவர் முத்துராமலிங்கம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த போட்டியானது பல்வேறு பிரிவுகளில் 8 நாட்கள் நடைபெற்றது. போட்டியில் 10க்கு 8.5 புள்ளிகள் பெற்ற வியட்நாம் நாட்டை சேர்ந்த நியூஜியான் டோஹக்கிற்கு முதல் பரிசாக முத்துராமலிங்கம் கோப்பை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் அளிக்கப்பட்டது. 2வது பரிசாக இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீஹரி 10க்கு 8 புள்ளிகள் பெற்று முத்துராமலிங்கம் கோப்பை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு பெற்றார். காரைக்காலில் ஆதார் கைரேகையை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமப்புற மக்களுக்கு வங்கி கணக்கிலிருந்து ஆதார் எண் மூலம் பணம் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வங்கி பயனாளிகளுக்கு தெரியாமல் அவர்களது ஆதார் எண், கைரேகைகளை பயன்படுத்தி 6 நபர்களிடமிருந்து தலா 10,000 ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து
பாதிக்கப்பட்டவர்கள் காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் சைபர் கிரைம் ஆய்வாளர் பிரவீன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இதுவரை 16 பேர் இந்த குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இவர்கள் அனைவரும் அண்மையில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் தங்களது கைரேகை மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியபாளையம் அருகே வடமாநில தொழிலாளிகளின் குழந்தைகளை பணியில் அமர்த்தும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அழஞ்சிவாக்கம் ஊராட்சி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வருகின்றன. இந்த செங்கல் சூளைகளில் நூற்றுக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணிபுரியும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு மருத்துவம், கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டியது செங்கல் சூளை உரிமையாளர்களின் கடமையாக உள்ளது. இந்த நிலையில் செங்கல் சூளைகளில் குழந்தைகள் வேலை பார்க்கும் அவலம் நீடித்து வருகிறது. குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடாது என்ற விதிகளை புறந்தள்ளிவிட்டு செங்கல் சூளைகளில் வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் வேலை செய்யும் அவல நிலை நீடித்து வருகிறது. எனவே அரசு அதிகாரிகள் செங்கல் சூளைகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளை வேலை வாங்கும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் காற்றம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் காற்றம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுதந்திரம்பேடு, புதுப்பேர், காற்றம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் இப்பகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி, பருப்பு, பால் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகி கல்பனா கோபால் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. கடந்த ஆண்டை போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டம். மக்கள் அனைவரது வாழ்விலும் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகட்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து. தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.